அவருக்கா பார்க்கணும். ஆனால் இவ்வளோ தூங்க போறீங்களா அக்கா? இனிமே அங்கிட்டு தூங்குறது அவனையே பாருங்க. அடுத்து டீ போட வேண்டியது தான். அடுத்து இந்த குழம்புகள்லாம் சுட வைக்கணும். நினைச்சாலே கண்ணை கட்டுதப்பா, கண்ணை கட்டுது. அன்புராஜன் ப்ரோ, அந்த பையன் முறை பையன்தான். ஆனால் இவர்கிட்ட டிராக்டர் ஓட்டிட்டு இருந்த டிரைவர் அக்கா அவர். அவர் தோட்டத்தில் அந்த பொண்ணு வர போக இருக்க இந்த மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்கான். யாருக்கும் தெரியல. அது சரி, அந்த பையன் முறை பையன்தான். ஆனால் இவர்கிட்ட டிராக்டர் ஓட்டிட்டு இருந்த டிரைவர் அக்கா. அவர் தோட்டத்தில் அந்த பொண்ணு வர போக இருக்க இந்த மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்கான். யாருக்கும் தெரியல. என்ன படம் மாதிரி இருக்கு. பணக்காரவங்க வீட்டில் டிரைவர் வேலை பார்ப்பான், அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிடுவானே, அந்த மாதிரி இருக்குது. சில பேர் சொத்துக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க, சில பேர் லவ் பண்ணுறேன்னு கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. மனோஜ் ப்ரோ, இன்றைக்கும் பார்த்து என் பில்லு எடுக்கும் ஆள் காலை தேய்ச்சி நடந்துட்டு இருக்காரு. பில்லு எடுக்கும் ஆள் காலை தேய்ச்சிட்டு நடந்துட்டு இருக்காரு. எப்போ எடுத்து எப்போ கிளம்பி வண்டி கேரளா போன மாதிரி இன்னைக்குன்னு பார்த்து என் பில்லு எடுக்கிற ஆள் காலை தேய்ச்சி நடந்துட்டு இருக்காரு. எப்போ எடுத்துட்டு எப்போ கிளம்பி வண்டி கேரளா போன மாதிரி தான். அது சரி போங்க, உங்களுக்கு ஏற்ற ஆளு தான். அன்புராஜன் ரியல் லைஃப்பை தானே படமே எடுக்கிறாங்க அக்கா. அது சரி, இந்த இடையில இந்த 80s 90s படம் மாதிரில இருக்கு. கார்த்திக்கு இந்த மாதிரி படம், ரஜினிகாந்த் சார் படம் அந்த மாதிரில இருக்கு. ஒன்று பொண்ணு பணக்கார பொண்ணாக இருக்கும், பையன் அந்த வேலை பார்க்குறவனா இருப்பான். இல்லைன்னா பையன் பணக்காரனாக இருப்பான், அந்த வீட்டில் வேலை பார்க்குறவனோட பிள்ளையா இருக்கும். இப்படி தான் சினிமா எடுப்பாங்க. பாரு, நிஜ லைஃப்பத்தையும் எடுத்திருப்பாங்க போல. நீங்கள் சொன்ன மாதிரி எவனையும் நம்பி வீட்டில் வைக்க முடியாது போல. என்னத்த பண்ணுறது? அதனால தான் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்க வீட்லேயே டிராக்டர் ஓட்டி அவங்க வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது, சொத்து பத்து வச்சுருக்காங்க, நல்லா காசு பொருளுது, எப்படியாவது ஆட்டையை பண்ணிடலாம், டிரைவராக இருக்கும், ஓனர் ஆகிடலாம், ஓனர் ஆகி அந்த ஆளை பழி வாங்கலாம் அப்படின்னு. திமுரு படம் பார்க்குற மாதிரி இல்லை ஆயிடுச்சு கடைசியில். எங்கடா போன இல்லை? அன்புராஜன் ப்ரோ, இந்த மாதிரி சம்பவம் எங்கள் ஊர்லன்னு இல்லை, நிறையா இருக்குது, ஆனால் நமக்கு தெரியல. இப்போ அந்த சொத்தையும் ஆட்டையை போட்டுக்கலாம், அவங்க அப்பனையும் பழி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு பொண்ணை வச்சேன். எப்படி நடுவில் வந்து உட்காந்துருக்குவாரு சேட்டை. எங்கள் ஊரில் இன்னும் வளர்ச்சி அடையாத ஊர், 90s மாதிரி தான் இன்னும் நடக்குது அக்கா. அப்படியா? அன்புராஜன் ப்ரோ, சரி அக்கா, சாங் போடுறேன், பாடுங்க, போடுங்க. படத்தை பார்த்து பிள்ளைய கெட்டு போகுதுங்களா இல்லை நடக்கிறத அவன் படம் எடுக்கிறானான்னு தெரியல, போங்க.
அலைகள் ஓய்வதில்லையிலேருந்து இன்னும் ஓயாம